இந்தியா விசஸ் பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட 4வது நாள்ல நடந்த எல்லா விஷயங்களையும் நம்ம சாதனைகள், சோதனைகள், வேதனைகள் பக்கத்துல பார்க்க போறோம். இந்த ஒரு காணொலியை கடைசி வரைக்கும் பாருங்க. அனைவருக்கும் அன்பு வணக்கம். நான் உங்கள் மதுரை குருவி. விசஸ் பங்களாதேஷ் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சோட 3வது நாள் கடைசியில பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷ் இந்தியாவோட 357 ரன் பின்தங்கி இருந்தாங்க. அது மட்டும் இல்லாம பங்களாதேஷ்ல சகிப் அல் ஹசனும் கேப்டன் சாண்டோவும் பார்த்தோம் அப்படின்னா ஃபெயில நின்றுட்டு இருந்தாங்க. நேற்று டே லைட் கம்மியா இருந்தனால பார்த்தோம் அப்படின்னா நேத்தோட டேவை கால் ஆஃப் பண்ணியிருந்தாங்க. இதோட எண்ட் ஆஃப் த டேஸ் பிளேல பார்த்தோம் அப்படின்னா சாண்டோ பார்த்தோம் அப்படின்னா 60 பாலுக்கு 51 ரன் அடிச்சிருந்தாரு. சகிப் அல் ஹசன் பார்த்தோம் அப்படின்னா 14 பாலுக்கு 5 ரன் அடிச்சிருந்தாங்க. 354 ரன் அடிச்சா பங்களாதேஷ் வின் பண்ணுவாங்க, 6 விக்கெட் எடுத்தா இந்தியா வின் பண்ணுவாங்கன்ற மாதிரி நேத்தோட நாள் முடிஞ்சிருந்தது. இன்னையோட பங்களாதேஷோட பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது நேத்து கொஞ்ச நேரம் விளாண்டுருந்தாலும் இந்த மேட்ச் நேத்தோட முடிஞ்சிருக்குமோன்ற மாதிரி தான் இருந்தது. பங்களாதேஷ்ல எல்லா பிளேயரும் அடுத்தடுத்து அவுட் ஆனா கூட கேப்டன் சாண்டோ பார்த்தோம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு போராடி இருந்தாரு. ஆனா அவரும் பார்த்தோம் அப்படின்னா 82 ரன்னுக்கு மேல அடிக்க முடியல, அவரும் அவுட் ஆயிட்டு வெளியே போயிட்டாரு. இது மாதிரி நடந்த எல்லாத்தையும் நம்ம சாதனைகள், சோதனைகள், வேதனைகள் பக்கத்துல பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மேட்ச்ல நடந்த சாதனைகள்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டெஸ்ட் மேட்சோட 2வது நாள் வீடியோல சொல்லியிருந்தோம். அஸ்வின் மட்டும் 100 அடிச்சு இந்த ஒரு மேட்ச்ல 5 4 எடுத்தாரு, நிறைய சாதனை படிக்க போறாரு. அது மட்டும் இல்லாம 37வது 5 4 எடுப்பாருன்ற மாதிரி சொல்லியிருந்தோம். சொல்லியிருந்த மாதிரியே பார்த்தோம் அஸ்வின் தன்னோட 37வது 5 4 எடுத்திருக்காரு. அஸ்வின் இந்த ஒரு 37வது 5 4 எடுத்தது மூலயமா பார்த்தோம் அப்படின்னா ஷேன் வார்னரை சர்பாஸ் பண்ணி போயிருக்காரு. அஸ்வின் தன்னோட 101வது டெஸ்ட் மேட்ச்லயே பார்த்தோம் அப்படின்னா 37 5 4 எடுத்திருக்காரு. மட்டும் இல்லாம ஒரே மேட்ச்ல 100 அடிச்சு அதே மேட்ச்ல 5 4 எடுத்த லிஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா அஸ்வின் பார்த்தோம் 4வது வாட்டி செஞ்சிருக்காரு. 4வது வாட்டி செஞ்சது மூலயமா ஒரு 2வது இடத்துல இருக்காரு. முதல் இடத்துல யார் இருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஷேன் பாத்தம் தான் பார்த்தோம் அப்படின்னா 5 வாட்டி 100 அடிச்சு அதே மேட்ச்ல 5 4 விக்கெட் எடுத்திருக்காரு. அஸ்வின் இந்த ஒரு ரெஸ்ட்ல 2வது இடத்துல இருக்காரு. அது மட்டும் இல்லாம ஃபோர்த் இன்னிங்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் 7வது 5 4 எடுத்திருக்காரு. இந்த 7வது 5 4 எடுத்தது மூலயமா பார்த்தோம் அப்படின்னா ஷேன் வார்னே முத்தையா முரளிதரன் கூட ஈக்குவல் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாம டெஸ்ட்ல மோஸ்ட் விக்கெட் எடுத்ததுல பார்த்தோம் அப்படின்னா விக்கெட் டேக்கரா இருந்த லிஸ்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் 8வது இடத்துல இருக்காரு. ரவிச்சந்திரன் அஸ்வின் 101 டெஸ்ட் ஆடி மொத்தம் 520 விக்கெட்டுகளை எடுத்திருக்காரு. ரெக்கார்ட்ஸ் இதோட மட்டும் நிக்காம பார்த்தோம் அப்படின்னா சென்னையில ஹோம் கிரவுண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஒரே மேட்ச்ல 100 அடிச்சு அதே மேட்ச்ல 5 விக்கெட் எடுத்த சாதனையில பார்த்தோம் அப்படின்னா ரவிச்சந்திரன் அஸ்வின் 2வது முறையா சென்னையில பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னாடி 2021ல இங்கிலாந்துக்கு எதிராக 106 ரன் அடிச்சு ஒரு 5 4 எடுத்திருக்காரு. இத்தனை சாதனைகளும் பார்த்தோம் அப்படின்னா அஸ்வின் ஒரே ஆளா இன்னைக்கு செஞ்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஒரு 3 விக்கெட் எடுத்தது மூலமா ரவீந்திர ஜடேஜா பார்த்தோம் அப்படின்னா டெஸ்ட்ல 294 விக்கெட்களை எடுத்திருக்காரு. இது எல்லாமே தான் இன்னைக்கு நடந்த பவுலிங் சாதனைகள். பேட்டிங்ல சாதனை பண்ணது யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பங்களாதேஷோட கேப்டனான சாண்டோ பார்த்தோம் அப்படின்னா பங்களாதேஷுக்காக போராடி 82 ரன் அடிச்சிருந்தாரு. அவரை தவிர்த்து இன்னைக்கு அதிகபட்சமா ரன் அடிச்சது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா சகிப் அல் ஹசன் 25 ரன் அடிச்சிருந்தாரு. அடுத்து வரவங்க எல்லாமே பார்த்தோம்னா சிங்கிள் டிஜிட் ரன் தான் எடுத்திருந்தாங்கன்னு சொல்லணும். அது மட்டும் இல்லாம இந்தியா இன்னொரு சாதனை என்ன படைச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா பங்களாதேஷுக்கு எதிராக 280 ரன் வித்தியாசத்துல இந்த ஒரு மேட்சை ஜெயிச்சிருக்கு. இதுதான் இந்தியா பங்களாதேஷுக்கு அகேன்ஸ்டா ஜெயிச்சதுல ஹையஸ்ட் மார்ஜினா இருக்கு. இது எல்லாமே தான் இன்னைக்கு மேட்ச்ல நடந்த சாதனைகள். இன்னைக்கு மேட்ச்ல நடந்த சோதனை வேதனைகளும் பார்த்தோம் அப்படின்னா ஒன்னாவே பார்த்துக்கலாம். ஏன் சோதனைகள் வேதனைகளும் பார்த்தோம்னா இந்தியாவுக்கு 1 2 தான் இருந்தது, பங்களாதேஷுக்கு தான் எக்கச்சக்கமா இருந்துச்சு. அதையும் பிரிச்சு பார்ப்போம், ஒன்னாவே பார்த்துக்கலாம். இந்த மேட்ச்ல இந்தியாவுக்கு நடந்த சோதனைகள் வேதனைகளும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரவீந்திர ஜடேஜா போட்ட ஓவர்ல பார்த்தோம் அப்படின்னா சகிப் அல் ஹசன் இறங்கி போய் அடிக்க பார்த்தாரு. ஆனா அந்த பால் மிஸ் ஆகி ரிஷப் பண்ட் கிட்ட போச்சு. ஆனா ரிஷப் பண்ட் ஸ்டம்ப் ஹிட் பண்றதுக்குள்ளயுமே பார்த்தோம் அப்படின்னா சகிப் அல் ஹசன் பார்த்தோம் அப்படின்னா கிரீஸ்குள்ள வந்திருந்தாரு. அந்த ஒரு ஸ்டம்ப் ஹிட்ட பண்ணிருந்தாங்க அப்படின்னா சகிப் அல் ஹசன் வெறும் 17 ரன்ல அவுட் ஆகி இருந்திருப்பாரு. அதுக்கப்புறமா இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சாண்டோட கேட்ச் இதே மாதிரி தான் பார்த்தோம் அப்படின்னா ஜடேஜாவோட பால்ல வந்துச்சு. பால் பார்த்தோம் அப்படின்னா பேட்ல பட்டு பேட்ல பட்டு கேட்ச் வந்துச்சு. ரிஷப் பண்ட் கொடுங்க ஓடி பாலை பிடிக்க வந்ததான் பார்த்தாரு. ஆனா அவரால் பிடிக்க முடியாம இருந்தது. அதே மாதிரி ரவிச்சந்திரன் அஸ்வின் பார்த்தோம் அப்படின்னா 6 விக்கெட் எடுத்திருந்தாரு. 7வது விக்கெட்டா பார்த்தோம் அப்படின்னா ஹசன் முகமதோட விக்கெட் எடுத்திருப்பாரு. அந்த பால் பார்த்தோம் அப்படின்னா ஹசன் முகமதோட கிளவுஸோட இந்த ஸ்ட்ராப்ல பட்டிருந்தது. மட்டும் இல்லாம அந்த பால் கேட்சிங் முடிச்சிருந்தாங்க. ஆனா அந்த பால் பார்த்தோம் அப்படின்னா எல்போல பட்டுருச்சுன்ற மாதிரி ரோஹித் சர்மா ரிவ்யூ எடுக்காம விட்டுட்டாரு. கொஞ்சம் நேரம் அப்புறம் ரிப்ளைல பார்க்கும்போது தான் தெரிஞ்சு அந்த பால் பார்த்தோம் அப்படின்னா கிளவுல இருக்கக்கூடிய ஸ்ட்ராப் லெஃப்ட் வந்திருக்குன்னு. அடுத்த கொஞ்ச நேரத்திலே பார்த்தோம் அப்படின்னா ரவீந்திர ஜடேஜா அவரை போல்ட் ஆக்கி இந்த ஒரு மேட்சுமே முடிச்சு வச்சிருந்தாரு. மட்டும் இல்லாம பங்களாதேஷுக்கு நடந்த சோதனைகளும் வேதனைகளும் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கேப்டன் சாண்டோ மட்டும் தான் பார்த்தோம்னா முடிஞ்ச அளவுக்கு சூப்பரா ஆடிக்கிட்டு இருந்தாருன்னு சொல்லணும். சகிப் அல் ஹசன் சரி அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்தவே இல்லைதான். போக நிதானமான ஆட்டத்தை வெளிப்படுத்த அவங்ககிட்ட பேட்ஸ்மேன் பெருசா இல்லைன்னு தான் சொல்லணும். மொத்தத்துல இந்த ஃபர்ஸ்ட் டெஸ்ட் மேட்சை பத்தி ஒரு வரியில சொல்லணும் அப்படின்னா இந்தியா டெஸ்ட் மேட்ச்ல இவ்வளவு ரன் இந்த டெஸ்ட் மேட்ச்ல அடிக்கிறதுக்கு எடுத்துக்கிட்டது 2 நாள். பங்களாதேஷ்க்கு இந்த டெஸ்ட் மேட்ச் மொத்தமே டவுன் ஃபாலுன்னு தான் சொல்லணும். இதோட இந்த ஒரு காணொலியை முடிச்சுக்கலாம். இந்த ஒரு காணொலி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த தகவல் உங்க நண்பருக்கும் தெரியும்னு நினைச்சா ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான கிரிக்கெட் தகவலை தெரிஞ்சுக்க மதுரை குருவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ உடனுக்குடன் உங்களை இருந்துச்சு. இது போன்ற சுவாரஸ்யமான கண்டென்ட்டுடன் உங்களை செகண்ட் டெஸ்ட்ல நான் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் மதுரை குருவி.